22/4/2024 வின்வின் 766க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நேற்று அக்ஷயா 21ஆம் தேதிக்குள்ளது நம்ம 8-4 ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி ரிசல்ட் ஆனது 5-5-0. இது 2 நாளைக்கு முன்னாடியே எதிர்பார்த்தோம், வரல. ஆனால் இன்றைக்கி வந்திருக்குது. ஆல் போர்டு நம்மளுக்கு இன்றைக்கி ஃபெயிலியர். 2-3 நாளாக நம்ம தொடர்ந்து ஃபெயிலியர் தான் ஆகிட்டுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பி போர்டில் 0 கொடுத்துருக்கோம். நம்ம சி போர்டில் 0 வந்துருக்குது. சரிங்களா? இங்கேயும் நம்மளுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இங்கே 2 டிஜிட்டலில் பாருங்கள், 59, 58 கொடுத்துருந்தோம். 66 வர மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் அதெல்லாம் வரல. டபுள்ஸ் தான் வரும்னு தெரியும். ஆனால் டபுள்ஸ் வந்திருக்குது. ஆனால் 2-5 வந்திருக்குது, 0 வந்திருக்குது. சரிங்களா? 3 டிஜிட்டலில் பாருங்கள், 0 கொடுத்துருந்தோம், 5 இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சரிங்களா? நாளைக்கு ஒரு நல்ல கணிப்பாக எடுத்துருக்குறேன். பாருங்கள், நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும். நமக்கு 2-3 நாளாச்சு வின்னிங் எதுவும் செட் ஆகலை. பார்ப்போம். நாளைக்கு ஒரு மாற்றி எடுத்துருக்குறேன். நாளைக்கு ஒரு நல்ல கணிப்பாக தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம பேட்டர்னில் இன்றைக்கி வந்த மாதிரி இருக்குது. நாளைக்கு ஒரு வெற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 22ஆம் தேதி வின்வின் கம்பெனி 766 கொடுக்குறேன். சரிங்களா? நாளைக்கு நமக்கு மெயின் டார்கெட்டு ஆல் போர்டு 2-0. சரிங்களா? மெயின் டார்கெட்டு ஆல் போர்டு 2-0. சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 1 கொடுக்குறேன். சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 1 கொடுக்குறேன். இந்த 1 உள்ளே வந்தாலும் வரலாம். இந்த 2க்கு பவர் 7 கூட நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஆனால் 2-0 என்னுடைய மெயின் டார்கெட் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு பார்க்குறதுல ஏ போர்டுக்கு 8-7 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஏ போர்டுக்கு 8-7, பி போர்டுக்கு 6-2, சி போர்டுக்கு 0-4 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதிலே நாளைக்கு ஒரு 2 டிஜிட்டல் வின்னிங் வரலாம். ஆனால் கொடுத்துருக்க நம்பர் போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு 2 டிஜிட்டலோ இல்லை இதுலேயே 3 டிஜிட்டலோ வின்னிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படின்னு பாருங்கள். அந்த வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? அடுத்து 2 டிஜிட்டல் பாருங்கள். 57, 47, 67, 56, 46, 58, 48, 68 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இதிலே நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்திருக்க வேண்டியது டபுள் பையெல்லாம் கொடுத்துருக்கலாம். நான் தான் சரி வராதுன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். நாளைக்கு உள்ளே வரக்கூடிய நம்பர் கொடுத்துருக்குறேன் 2 டிஜிட்டலாக. இதில் வந்துட்டு ரொட்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா? நான் கொடுக்குறது ஏபிஏசிக்கு தான் மெயின் டார்கெட்டு. மிஸ் ஆனால் பிசிக்கு போகலாம். சரிங்களா? 57ன்னு வச்சா 75ன்னு ஒன்று வைங்க. அதே மாதிரி எல்லா நம்பரையும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொட்டேட் பண்ணி நான் கொடுத்தேன்னா அதிக நம்பர் ஆகிடும். அதனால் நீங்கள் ரொட்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா? நாளைக்கு பாருங்கள், இந்த நம்பரு உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய நம்பர் கொடுக்க முடியாது. அதனால் இதில் எழுதி கொடுத்துட்றேன். 44, 99, 66 உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள். திரும்பவும் வரலாம். வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், வரணும். 2 நாளாகவே 44 வரணும், 99 வரணும். ஆனால் வரல. ஆனால் மாற்றி வேறு நம்பர்கள் வந்திருக்கு டபுள்ஸாக. நானும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், வரல. அதனால் சரி இன்றைக்கும் கொடுப்போம். வந்தால் நாளைக்கு அடிக்கணும், இல்லை நாளை மறுநாள் ஒரு நாள் டைம். 2 நாளுக்கு பாருங்கள் 44 வச்சு விளையாடுங்க. சரிங்களா? 44, 99 விட்டுறாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக வரணும். இந்த 2 நாளில் கண்டிப்பாக உள்ளே வரணும். வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? அடுத்து 3 டிஜிட்டல் பார்க்குறதுக்கு முன்னாடி கேரளாவுக்கு டிக்கெட் போடுறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 3 மணிக்கு கேரளாவுக்கு டிக்கெட் போடுறவங்க 8610575149. சரிங்களா? டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு கெஸ்ஸிங் கேட்காதீங்க. டிக்கெட் போடுறவங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி பேசிவிட்டு டிக்கெட் போட்டுக்கோங்க. வின்னிங் அமௌண்ட்லாம் ரிசல்ட் வந்தோடனே பக்காவாக கொடுத்துருவாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இதில் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 3 டிஜிட்டல் பாருங்கள். 848, 808, 802, 861, 024, 614, 460, 767, 742 இந்த மாதிரி ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். இதில் பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்கள் கணிப்பில் ஏதாவது நான் கொடுத்துருக்க செட்டோடு மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து அதை பாக்ஸாக கூட ப்ளே பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போது ஒரு பிசிக்காவது வின்னிங் வரலாம், இல்லை 3 டிஜிட்டலில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? என்னுடைய கணிப்பு கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். நாளைக்கு ஒரு வின்னிங் கண்டிப்பாக வரணும். 2 நாளாகவே நமக்கு ஒன்றும் வரல. அதனால் இன்றைக்கி தான் பேட்டர்ன் உள்ளே வந்திருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நாளைக்கு நல்ல ஒரு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. நான் கொடுக்குற நம்பரும் நீங்கள் எடுக்கிற கணிப்பும் ஒத்து வந்தால் அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஒரு பாக்ஸாக கூட போட்டுருங்க. சரிங்களா? பாருங்கள், பார்த்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? 2 டிஜிட்டல் பார்த்துக்கோங்க. நல்ல இதை மறந்துடாதீங்க. ஃபாலோ அப் நம்பர் நாளைக்கும் இன்னைக்கு நாளை கழிச்சு ஒரு 2 நாளைக்கு இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வின்வின் கம்பெனியில் 766 ட்ரா 66 இருக்குது. பாருங்கள், 11 கூட வரலாம்.
உங்கள் கணிப்பில் வந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் தள்ளி தள்ளி பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் சரிங்களா? அதனால் சொல்கிறேன். டபுள் 1 இந்த டபுள் 6 இதுக்கு 1 கொடுக்கல பாருங்கள். 1 நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன், வந்தாலும் வரலாம் சரிங்களா? பாருங்கள். அடுத்து இந்த போர்டெல்லாம் விட்டுறாதீங்க. இந்த போர்டுலேயே நல்ல ஒரு கணிப்பு வரும் நம்மளுக்கு சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஈஸியாக இருக்கும். ஒரு 2 நாள் நம்மளுக்கு சரிக்கிச்சுன்னு பார்க்காதீங்க. நல்ல ஒரு வந்தால் வரிசையாக நல்ல வின்னிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 நாள் அப்படி தான் ஆணைக்கும் அடி சுரக்கிற மாதிரி நமக்கும் கொஞ்சம் மிஸ் ஆகிடும் சரிங்களா? அப்புறம் நல்ல கெஸ்ஸிங் வந்தால் வர ஆரம்பிச்சிச்சுன்னா பக்காவாக வரும். 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் எல்லாமே பக்காவாக வந்துடும். அதனால் பாருங்கள், நாளைக்கு பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள் நண்பா சரிங்களா? நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.